வெல்கம் டு 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸ் 1 மார்க் பார்த்துட்ருக்கோம். இன்டகிரேஷன் வந்து இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi by 8 and tan square 2x into dx is equal to சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க கிவன் நான் எழுதிக்கிறேன். இன்டகிரேஷனில் நம்மளுக்கு tan ஸ்கொயருக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ tan ஸ்கொயரை நம்ம ஐடென்டிட்டி ஃபார்முலா படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஐடென்டிட்டி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் அண்ட் tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் 1 இந்த சைடு வந்திங்கன்னா -1 இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்போ tan ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் -1. ஸோ therefore integration of 0 to pi by 8 and secant square 2x minus 1 into dx. So integration of secant square x க்கு formula, integration of secant square ax ஓட formula நம்மளுக்கு tan ax and divided by a. ஸோ எக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் ஏதாவது மல்டிப்ளை இருந்ததுன்னா அது டிவைடரில் வந்துடும் ஃபார்முலா படி. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துட்டு tan 2x and divided by 2 minus integration of 1 பண்ணிங்கன்னா x 0 to pi by 8. ஸோ லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ tan 2 into pi by 8 and divided by 2 minus pi by 8. Upper limit minus the lower limit. Tan 0, tan 0. Tan 2 into 0, 0 minus 0. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் tan 0 0 தான், இதுவும் 0 தான். ஸோ அப்போ இந்த டேர்மே நம்மளுக்கு நாட் நெசசரி. இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ pi by 4. tan pi by 4 divided by 2 minus pi by 4. tan pi by 4 னா 45. pi by 4 ன்றது 45. இப்போ tan pi by 4 வேல்யூ 1/2 minus pi by 4. ஸோ ஆன்சரில் எல்சிஎம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்சிஎம் நம்மளுக்கு pi by 8. இப்போ எல்சிஎம் 8 எடுத்திங்கன்னா நீங்கள் இங்கே 4 minus pi. therefore option A. Thank you students. Hope you enjoy your learning. Thank you.